இளைய சமுதாயமே, இந்தியாவின் எதிர்காலமே, ஏன் பூணுகிறாய் போதை என்ற கோலம்? வாழ்வதற்கு மட்டுமே இந்த ஞாலம், வாராமல் போகுமே உன் விழிகளில் ஒரு வர்ண ஜாலம். உன்னை மறைக்கிறாய் இந்த போதையினால், கண்ணில் தெரிவது வெறும் காணல் நீர். விண்ணில் பறக்கிறேன் என்பது உன் நினைப்பு, உயிரை இழக்கிறாய் இதுவே போதையின் கணிப்பு. பெற்றோரை கண்ணீரில் புதைக்கிறாய் இதுவா உன் பொறுப்பு? வெறும் அறிவியல் வளர்ச்சி மட்டுமா ஒரு நாட்டின் சிறப்பு? போதை மருந்தினால் உலகில் எத்தனை எத்தனை இறப்பு. மலர்வதற்குள் ஏன் கருகி வேகிறாய்? போதை நெருப்பில் ஏன் வெந்து சாகிறாய்? சாதிக்க ஜனனம் எடுத்த நீ ஏன் பாதியிலே போகிறாய்? பெற்றோரின் பழி சொல்லுக்கு ஆள் ஆகிறாய். அன்புக்கு ஆகலாம் அடிமை, போதைக்கு என்றால் மடமை. சிற்றின்பத்திற்காக பேரின்பத்தை இழப்பது கொடுமை. போதை ஒழித்து புது உலகை படைப்பதே உன் கடமை. உன்னால் முடியும் நம்பு, நீதான் இந்தியாவின் தெம்பு. வேண்டாம் போதை, பூக்கள் மலர்ந்திருக்கும் பாதை. மாற்றிவிடு உன் மனதை, இனி இதுவே நம் கீதை. வேண்டாம் போதை, இனி இதுவே நம் கீதை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் நாள் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. போதை கலாச்சாரம் இன்றைய இளைய சமுதாயத்தை சீரழித்து வருகிறது. இதோ போதைக்கு அடிமையாகி உயிர் நீத்த ஒரு இளைஞனின் கதை. இது கதையல்ல, நிஜம். போதை கொடுத்தது அவனுக்கு மரண தண்டனை. குடும்பத்துக்கு அவன் கொடுத்தான் ஆயுள் தண்டனை. இறந்த பின் அவன் குடும்பம் படும் துயரை அவனே நேரில் வந்து பார்த்தால் எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை. பாசமுலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த